கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் 2 நாள்ல பீக் லெவல் அடைஞ்சிருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கு நடுவில் ஒரு மேட்ச் நடந்தது பாருங்க. என்ன மேட்சுங்க. ஸோ கிளாசன் பிரிச்சு வீசிட்டாரு, சரியான ஒரு அடி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு யங்ஸ்டர் ஹர்ஷித் ராணா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு இருக்கோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஓவரா வந்துட்டு வாயெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு ஃபைன் வேற போட்டு ஏத்திட்டாங்க. பட் இருந்தாலும் பவுலிங் பாராட்டி ஆகணும். 33 ரன் கொடுத்து 3 விக்கெட். அதுலயும் குரூசியலா ஃபைனல் ஓவர் செம்மையா போட்டு கொடுத்தாரு. 12 ரன்னை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேகேஆர் அவங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. சோ அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட அவங்க ஆட போறாங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆனா ஆர்சிபி அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடிட்டு தான் கேகேஆரை ஃபேஸ் பண்ண போறாங்க. சோ அந்த மேட்ச் யாருக்கு எகென்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு கூட இவங்களுக்கு மேட்ச் அப்படிங்கறது நடக்க போகுது. சோ பஞ்சாப் ஒரு வெற்றியோட வராங்க, ஆர்சிபி ஒரு தோல்வியோட வராங்க. சோ இந்த ஒரு கேம்ல யார் ஜெயிக்க போறா, சோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, ஆர்சிபிக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி முக்கியமான ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னோம். இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 2 வெற்றியோட லீடிங்ல இருப்பாங்க. இதுவே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 1-1 அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியோட இருப்பாங்க. சோ ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச். இனிஷியல் மேட்சஸ் வின் பண்ணும்போது தான் ஒரு டீம்னால வந்துட்டு புஷ் பண்ணி மேல போக முடியும். அதை ஆர்சிபி பண்ண முடியுமா, அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா ஆஃப்கோர்ஸ் முடியும். பிகாஸ் இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னசுவாமி ஹோம் கேம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்க போது. சோ சேபாக்ல பாத்திருப்பீங்க, முழுக்க முழுக்க மஞ்சள் அடிச்சு வச்சிருந்தாங்க. என்ன ஒரு ஃபேன் பேஸ், ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே ஆடி போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கிரௌடு பார்த்ததுலன்னு சொல்லிட்டு. சரியான ஒரு ஃபேன் பேஸுங்க. கிட்டத்தட்ட 95% சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு லிட்டில் பிட் கான்பிடன்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஆனா இந்த தடவை ஹோம் கேம் அதே 95% உடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கு வெறும் 5% இருந்தாலே உண்மையிலுமே ஜாஸ்தி தான். மிகப்பெரிய ஃபேன் பேஸ். விமன்ஸ் ஐபிஎலுக்கு அப்படி கூட்டம் கூட்டமா வரும்போது மென்ஸ் ஐபிஎலுக்கு எவ்வளவு வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த ஒரு அட்டவணை வந்தப்பவே நான் சொல்லிட்டேன். முதல் 5 மேட்ச் அப்படிங்கிறது ஆர்சிபி ஆடுறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீதி கேம்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அந்த முதல் 5 கேம்ஸ்ல 3 கேம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல நடக்குது. 2 கேம் வந்துட்டு அவே கேம் சொல்லியிருந்தேன். அவே கேம் ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஆனா பெங்களூர்ல 3 ஜெயிச்சே ஆகணும். அதுலயும் முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல ஜெயிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ப்ரெடிக்ஷன் இப்ப வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. முதல் மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட அட்வான்டேஜோட தான் அங்கிருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோம். அனுஜ் ராவத்துடைய பேட்டிங் நான் சொல்லியிருந்தேன் செமையா பண்ணிட்டு இருக்காரு, நல்ல கெரியர் இருக்குன்னு சொல்லிட்டு. முதல் மேட்சே வந்துட்டு யாருன்னு காமிச்சிட்டாரு. தினேஷ் கார்த்திகோட ஃபார்மும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோ இத்தனைக்கும் கேமரன் கிரீன், மேக்ஸ்வெல், விராட் கோலி, அது மட்டும் இல்லாம ரஜத் பட்டிதார் 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாமே 180 அடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 180 அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சின்னசுவாமியில செம்மையான ஒரு மான்கொம்பு ஃபைட் இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. இவ்வளவு பெரிய அட்வான்டேஜோட பஞ்சாப் கிங்ஸை மீட் பண்ண போறாங்க. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், எப்படியோ ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. சோ இந்த மேட்ச் யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட 170 உண்மையாலுமே வந்துட்டு செம்மையான ஒரு டார்கெட் தான். ஹர்ஷல் பட்டேல் என்னங்க மறுபடியும் ஃபைனல் ஓவர்ல இவ்வளவு ரன் கொடுக்குறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்களுடைய டீம் வந்துட்டு ஆயத்தமானங்கன்னு சொல்லணும். சோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட், பட் இருந்தாலும் ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஜெயிக்கிறது கஷ்டம்னு நினைக்கும் போது லயாம் லிவிங்ஸ்டன், அது மட்டும் இல்லாம சாம் கரன் பிரிச்சு வீசிட்டாங்க. எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் கரனா நம்ம பாராட்டி ஆகணும். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அண்ட் லயாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு கடைசியா வந்துட்டு பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஆனா ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது அந்த பக்கம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஐபிஎல் இருக்க எல்லா டீமையும் எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் 8 to 10 வரைக்குமே பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்க. அது போக இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்காங்க. ஆனா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பவுலர்ஸ் தான் ஒரு 5 பேர் பக்கம் வந்துட்டு டவுன் ஆர்டர்ல இருக்காங்கன்னு சொல்லணும். சோ டாப் 6 மட்டும் தூக்குனா போதும். அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா சாம் கரனுக்கு நேற்று செட் ஆச்சு, எல்லா மேட்சுமே செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா ஆர்சிபி நேர் ஆப்போசிட். முதல் மேட்ச்லயே பார்த்திருப்பீங்க. சோ அரௌண்ட் ஒரு 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. சோ அது போக ஒரு இம்பாக்ட் பிளேயரும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. சோ கண்டிப்பா ஆர்சிபியோட பேட்டிங் தான் வலு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுவே நேர் ஆப்போசிட்டா பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைடு தான் பெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. காகிசோ ரபாடா அடி வாங்கினாலும் பார்த்தோம் அப்படின்னா சோ சின்னசுவாமி மாதிரியான ட்ராக்லாம் நல்லா போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சோ ஆர்சிபி கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு சொன்னோம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் சாகர் இருக்காரு. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க. பவுலர்ஸ் எப்படியோ டர்ன் பண்ணிடுவாங்க
போறாங்கிறது தான். ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. அவரே முதல் 3 ஓவர் நல்லா தாங்க போட்டாரு. ஃபைனல் ஓவர்ல தான் 24 ரன் கொடுத்துட்டாரு. அந்த 24 ரன் கொடுக்கலன்னா 150 தான் டார்கெட்டா இருந்திருக்கும். ஸோ மற்றபடி அவங்க கிட்ட பவுலிங் யூனிட் ஆர்சிபியோட கொஞ்சம் பெட்டரா, லிட்டில் பிட் ஒரு 10% பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ ஓவராலா ரெண்டு ஸ்குவாடை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அச்சடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் மேல வந்துட்டு மைனஸ் கீழே பிளஸ், அந்த பக்கம் மேல பிளஸ் கீழே மைனஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் நான் யாருக்கு அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா ஆர்சிபிக்கு 60, ஸோ அந்த மட்டும் இல்லாம பஞ்சாபுக்கு 40% சொல்வேன். ஸோ இதை தாண்டி ஆர்சிபிக்கு கிரவுட் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ள உத்வேகம் வரணும் அப்படின்னா கிரவுட் சப்போர்ட். நேற்று கேகேஆரை பார்த்திருப்பீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸை பார்த்திருப்பீங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஃபேன் பேஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த தடவை ஆர்சிபி பண்ண போறாங்களா அப்படிங்கிறது. அந்த ஆர்சிபியோட 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சேம் 11ஓட தான் போவாங்க. ஏன்னா போன மேட்ச் அப்படிங்கிறது லாஸ் ஆனக்கூடிய மேட்ச் அப்படின்னா கூட நம்ம பார்த்தோம்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இந்த 11ல இருக்கு. ஸோ கேமரூன் கிரீன் பேட்டிங் நல்லா பண்ண, ஆனா பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரா. ஸோ அவருக்கு பேட்டிங் சரியா போலினாலும் பவுலிங் அப்படிங்கறத நல்லா பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மத்த எல்லாருமே ரஜத் பட்டிதர் மட்டும் ஓரளவுக்கு ஒரு சின்ன மைனஸ், பட் பரவாயில்ல, அவர் முதல் மேட்ச் தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ஸ்வெல் ஓவர் நல்லா போட்டு கொடுத்தாரு. தாராளமா 14வது ஓவர் கொடுத்தாங்க. வெறும் ஒரு 6 உடனடியாக ரவீந்திர ஜடேஜா அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பாலுமே கண்ட்ரோல் 7 ரன் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாமே பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. போன மேட்ச் வந்துட்டு அவங்க ஏகப்பட்ட இடத்துல ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. ரன்னும் பார்த்தோம் அப்படின்னா இனாப் தான், இருந்தாலும் பவுலிங் யூனிட்ல ரொட்டேஷன்ல தப்பு பண்ணிட்டாங்க. அப்படி மாத்திர மாதிரி இருந்தா யாரும் மாத்தல அப்படின்னா அல்சாரி ஜோசவை வெளியில குறை வச்சுட்டு ஒரு ஃபெர்கூசன் இல்லைன்னா ரீஸ் டாப்லேயே கொண்டு வரலாம். ரீஸ் டாப்லி டெக்னிக்கல் பவுலருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்றது, ஸோ வந்துட்டு அங்க ஃபீல்டர் வச்சு இங்க மாத்தி போறது, இங்க ஃபீல்டர் வச்சு அங்க மாத்தி போறது, இந்த மாதிரி டெக்னிக்கலா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத பண்ணுவாரு. ஸோ குறிப்பா சொல்லணும், நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம், கிரிக்கெட் லாங்குவேஜ்ல சொன்னோம் அப்படின்னா செட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா ரீஸ் டாப்லேயே இருக்கலாம். அல்சாரி ஜோசப் வச்சிருந்தா ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சின்னசுவாமி. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே 6 அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸலன்ட் பேட்டிங் கிரவுண்ட். இதுல நீங்க நிறைய பவுன்சர் போட்டா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கும் பவுன்சர் போடுற பவுலர்ஸுக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அல்சாரி ஜோசப்பை மேபி இந்த ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மேபி பிரைஸ் டேக்னால எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் பண்ணலாம். இதை தாண்டி 3வதா ஒருத்தன் இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபெர்கூசனை வச்சிருக்காங்க. ஸோ அந்த பையனை கொண்டு வாங்கய்யா. 150ல பேக் டு பேக் போட்டா அப்படின்னா ஒரு பால் 6 போனா கூட மீதி 5 பால் நச்சுன்னு போடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம வைடி யாக்கர் வந்துட்டு பர்ஃபெக்டா போடக்கூடிய ஒரு ஆள். ஸோ கண்டிப்பா ஃபெர்கூசனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஆர்சிபில மிகப்பெரிய டெபுட்டா இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு பவுலரா இருப்பாருங்கிறத மாசமே கிடையாது. சின்னசுவாமி சாக்குக்கு இவங்க அந்த தேவை. ஸோ அது மட்டும் இல்லாம தாராளமா கரண் சர்மா, மயங்க் தகர் இவங்கெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டே ஆகணும். பயப்படவே தேவையில்லை. ஒரு 6 போனாலும் ஸோ கண்டிப்பா கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ பயங்கரமா செட் பண்ணி எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சின்னசுவாமி எல்லாம் இந்த மாதிரியான காம்பினேஷனோட போலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 90% டீமை மாத்தணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பாசிட்டிவோட தான் சேப்பாக்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படி மாத்திரமா இருந்தா அல்சாரி ஜோசப்பை மட்டும் தூக்கிட்டு அவங்களுக்கு பல்லா டாப்லயோ அப்படி இல்லைன்னா ஃபெர்கூசனையோ கொண்டு வரலாம். ஸோ அது போக இம்பாக்ட் பிளேயரா வேற யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனையும் இல்ல வந்துட்டு எஸ் தயாலையோ வேணாலும் ரிட்டர்ன் கொண்டு வரலாம்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா இதுதான் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல இதுதான் நடக்க போகுது. ஸோ கிங்ஸ் 11 சேம் 11ஓட தான் வர போறாங்க. சாரி, கிங்ஸ் 11 இல்லையா, பஞ்சாப் கிங்ஸ் மாத்திட்டாங்க. ஸோ அவங்க சேம் 11ஓட தான் வர போறாங்க. ஆர்சிபில லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சின்னசுவாமிட்ட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலா எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.